ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கண்டிப்பாக தேவை. வாங்க ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான பேஸ்ட்டை வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ ஒரு இன்ச்சுக்கு வந்து இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய், புதினா இலை ஒரு கைக்கு, அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் ஒரு கை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை எல்லாத்தையும் வந்து ஃபைனாக நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அடுத்து புலாவ் இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே பண்ணிடலாம். ஸோ குக்கரில் வந்துட்டு நான் 2 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நெய் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் நெய் சேர்த்துக்க வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்மலாக எண்ணெய் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நெய் சேர்த்துக்கும் போது ஒரு வாசனை வந்து இன்னும் நல்லாவே இருக்கும். ஸோ நெய்யில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, கல்பாசி, பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு நான் வதக்க போகிறேன். ஸோ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. ஸோ இதெல்லாம் வந்து புலாவில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது அப்படின்னிங்கன்னா நீங்கள் இதெல்லாம் வந்து லைட்டாக வறுத்துட்டு, வெறுமனை வறுத்துட்டு அதை பொடி பண்ணி அந்த பவுடரை கூட நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நான் வந்து ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நம்ம இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த வெங்காயம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக நான் கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்க போகிறேன். உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஸோ இந்த வெங்காயத்தை நல்லா டிரான்ஸ்பரண்ட் ஆகுற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அந்த பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நறுக்கின தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதோடு வந்து ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாய் தூள் அண்ட் 1 ஸ்பூன் மல்லித்தூள் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாய் தூள் கூட்டவோ கம்மி பண்ணவோ செஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி அந்த பேஸ்ட்லேயும் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நான் இதில் 1 ஸ்பூன் தான் போடுறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம 200 கிராம் பட்டன் மஷ்ரூமை வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். நான் அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு இது மாதிரி குவார்ட்டர்ஸாக கட் பண்ணியிருக்கேன், 4 துண்டாக போட்டிருக்கேன். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து தண்ணி நல்லா வெளியே வரும். ஸோ அந்த தண்ணி வந்து நல்லா அந்த தண்ணியும் எவாப்ரேட் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் அதுலேருந்து தண்ணி எல்லாம் எவாப்ரேட் ஆகிடுச்சு. நம்ம இன்றைக்கி வந்து இந்த புலாவுக்கு 1 கப் பாஸ்மதி ரைஸை ஆல்ரெடி ஒரு 30 மினிட்ஸ் நான் வந்து சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இப்போ அந்த ரைஸை வந்து ஆட் பண்ணிப்போம். முதல்ல வந்து ரைஸை மட்டும் ஆட் பண்ணி ஒரு தடவை பரட்டிக்கோங்க. ஸோ இது மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா புலாவ் நல்லா உதிரியாக வரும். ஒவ்வொரு அரிசியும் வந்து தனித்தனியாக வரும். ஸோ அதுக்காக தான் ஃபஸ்ட்டு ரைஸை போட்டு இது மாதிரி பரட்டிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு தேவையானது நான் இன்றைக்கி 1 கப் புலாவ் ரைஸ் வச்சுருக்கிறதுனால அதுக்கு 2 கப்பு தண்ணி வைக்க போகிறேன். ஸோ 2 கப் தண்ணி வச்சுட்டு நல்லா லைட்டாக கொதிக்க விட்டுட்டு நம்ம மூடிட வேண்டியதுதான். ஸோ இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுடுங்க. தண்ணி விட்டுட்டு லைட்டாக அது கொதி வரட்டும். ஸோ நான் கொதி வந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு தடவை ஃபைனலாக வந்து நம்ம டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம். சால்ட்டு இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் பார்க்குறேன் எனக்கு சால்ட் வந்து ஆக்சுவலாக கம்மியாக இருக்குது. ஸோ நான் கடைசியாக திரும்ப சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சால்ட் ஆட் பண்ணிட்டு ஒரு பரட்டிட்டு இப்போ நம்ம இந்த குக்கரை மூடி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துட்டோம்னா நம்ம புலாவ், மஷ்ரூம் புலாவ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ புலாவ் ரெடி ஆகிடுச்சு. வாங்க நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக அப்படியே ஒவ்வொரு ரைஸும் உதிரியாக அழகாக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் பாக்ஸுக்கு இது ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். சைட் டிஷ்ஷாக நீங்கள் ரைத்தா மட்டும் எடுத்துகிட்டு போனாலே போதும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை அடுத்த தடவை சந்திக்கிறேன். Until then, bye friends.